நான் கேட்கறதுக்கு மட்டும் சொல்லுங்கம்மா. ஆமா, உண்மையை தான் சொல்ல போறீங்க. என் முகத்தை இங்க பாருங்க. கொஞ்சம் தூரத்துல நின்னு கூட முகம் 3 பேர் தெரியுதுமா. சரி. ஆன் ஆயிடுச்சா? ஓகே. அம்மா, உங்க பேர் என்ன பேரு? ராஜேஷ். உங்களுக்கு வயசு என்ன? 63. சரிங்கம்மா. இவங்களை உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? தெரியுமா? சரி. இது ஊர் எந்த ஊரு? சத்திரவனம். இந்த தெரு பேரு மேலத்தெரு. சரி. இவங்களுக்கு இந்த பிரச்சனை தொண்டையில பேச முடியாம இருக்காங்களா? இது எப்படி நடந்தது? அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. அந்த அதிர்ச்சியில அப்படியே நின்னுட்டான். மரபுலாம் அப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 19 வருஷம். அப்போ இவங்களுக்கு வயசு என்ன? 31. சரி சரி. இவங்க வீட்டுக்காரரு இறக்கும்போது நல்லா இருந்தாப்ல. முன்னாடி நல்லா இருந்தா. சரி. நல்லா பேசுவான், நல்லா வாய்ச்சா கூட நல்லா அடிச்சா. சரி. அந்த அதிர்ச்சி ஆனவன என் புருஷன் இறந்துட்டாலும் அதிர்ச்சி கேட்ட உடனே பேச்சு போயிடுச்சு. சரி. அதுக்கப்புறம் பேச்சு உங்களுக்கு வரவே இல்லை. இப்ப நாங்க ஜெபம் பண்ணோம்ல, ஜெபம் பண்ண பிறகு என்ன ஊசி ஜெபம் பண்ண பாத்தீங்களா? அப்ப ஜெபம் பண்ணும்போது இவங்க வாய் திறந்து இப்ப எப்படி பேசுறாங்க? பேச்சு வருது. பேச்சு இயேசுங்கிறத அவங்க காசுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இயேசு அந்த வார்த்தைய தொண்டையில என்ன செஞ்சுட்டாரு? வர வச்சிருக்காரு. காதிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கு. ஆசீர்வாதம் இருக்கு. காதும் உங்களுக்கு இப்ப நல்லா நான் பேச உங்களுக்கு கேக்குது. சரி. இப்ப ஏசப்பான்னு ஒரு தடவை சொல்லுங்க. ஏசப்பான்னு சொல்லுங்க. ஏசப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 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 இயேசுவே. 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 இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே. இயேசுவே சொல்லுங்க. இயேசுவே. ஆமென். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். 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 ஸ்தோத்திரம். அப்போ ஏசப்பா இவங்களை பேச வச்சிருக்காரு. இவங்களுக்கு இப்ப வயசு என்ன? உங்க வயசு என்ன? உங்களுக்கு வயசு என்ன? 49 வயசு. சரி. ஏசப்பா இனி உங்களுக்கு தொடர்ச்சியா நல்லா அந்த வார்த்தைகள் என்ன செய்வாரு? கொடுப்பார். என்னம்மா? நல்லா பேச வைப்பார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நல்ல ஏசப்பான்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? கேக்குதான் அண்ணே. இப்ப கேக்குதான் நீங்க பேசுறதெல்லாம்? பேசுறதெல்லாம் கேக்குது. நல்லா கேக்கு. இயேசு நல்லா பேசி வருதா? இப்ப பேச்சு வருதா? கேக்கு வருது. ஆனா இப்ப இவ்வளவு நேரம் பேசல பாத்தீங்களா? இப்ப சிவனுன்னு வார்த்தை இல்ல, இப்ப கேக்குன்னு சொல்றாங்க பாருங்க. ஆமென். கேக்குது. நல்லா கேக்குது. பேச்சு வருதுல? ஏசப்பா. ஏசப்பா. ஆனா இப்ப ரிலீஃப்னே. ரிலீஃப். இயேசு நல்லவர். ஷாதுடுக்கு நினி பரபா. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இந்த தகையினில் தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் இயேசப்பா நீக்கு கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம். அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். அதிசயங்களுக்காக ஸ்தோத்திரம். காதுகள் கேட்கவும் தொண்டைகள்ல தடைகளை நீக்கி போட்டு இயேசப்பா என்று அல்லேலூயான்னு சொல்ல முடியாது, ஆமேன்னு சொல்ல முடியாத வார்த்தைகளை இயேசப்பா இந்த நாவுகளிலே சுரத்தி கொடுத்து இந்த சகோதரி கொடுத்த பலத்துக்காக ஸ்தோத்திரம். சுகத்துக்காக ஸ்தோத்திரம். காது கேட்கும் பேச வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் நல்ல சரீர சுகம் கொடுத்த இந்த தேசத்தில் இந்த சகோதரியை சாட்சியா நிறுத்தும் அற்புதம் செய்யும். பிதா குமார பரிசுத்த நாமத்தை நாங்கள் ஆசீர்வதித்து சகோதரி செபிக்கிறோம். இந்த குடும்பத்தார் ஆண்டவரே கண்ணால பார்த்து கொண்டிருந்தார். இவர்களை ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. நன்மையால் நிரப்பும், கிருபையால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென்.